வணக்கம். இன்றைக்கு நாம் தொல்காப்பியம் பொருளதிகாரம் களவியலில் 1060வது நூற்பாவை காணப்போகிறோம். தோழியினது கூற்று. இங்கே களவியலில் கற்பியலில் எங்கு பார்த்தாலும் அந்த காதலர்களை சேர்த்து வைப்பதும் அவர்களுடைய கூட்டுறவில் நாட்டம் கொள்வதும் அவர்களுடைய நல்வாழ்வில் நாட்டம் கொள்வதும் அவர்களை வழி நடத்துவதும் அவர்களை செதுக்கி சீர் செய்வதும் நற்றாய்க்கு இல்லாத பொறுப்பு, செவிலித்தாய்க்கு இல்லாத பொறுப்பு, பெற்ற தந்தைக்கு இல்லாத பொறுப்பு இந்த தோழிக்குத்தான் சங்க இலக்கியங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தொல்காப்பியத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே இது 1060வது நூற்பாவை பார்ப்போம். நாற்றமும் தோற்றமும் ஒழுக்கமும் உண்டியும் செய்வினை மறைப்பினும் சரி பொறுத்தருள்கள். நூற்பா மிகவும் அதிகமாக 34 அடிகளை இருக்கின்றன. அதனால் நான் பொருளை சொல்லுகிறேன், புரிந்து கொள்ளுங்கள் போதும். நூல் இருக்கிறது கையிலே. அந்த செய்யுளை ஒன்று இல்லை, நான் எல்லாம் பிரிச்சு சொல்றேன். அந்த மாதிரி பிரிச்சு சொன்னா போதும், பொருள் புரிஞ்சிடும். இப்போ தலைவியினது களவு ஒழுக்கத்தினை தோழி அறிந்து கொள்ள முயலுகின்ற முறைகள் ஆவன இவை. இப்போ நாம் சொல்ல போறது தலைவியினுடைய அந்த களவு ஒழுக்கத்தினை முழுவதும் இவள்தான் அறிந்து வைத்துக் கொண்டிருக்கிறாள். இவள்தான் செவிலித்தாய்க்கு சொல்வாள், செவிலித்தாய் தான் நற்றாய்க்கு சொல்லுவாள். இவளுடைய செயல்கள் அத்தனையும். அதுல முதலாவதாக ஏதோ ஒரு புது வகையான மனம் ஒன்று தலைவியினிடத்திலிருந்து வீசுகின்றது. இது உண்மை. எவ்வளவு அருமையான ஒரு செய்தி பாருங்க. ஒரு புது விதமான மனம் தலைவி கிட்ட இருந்து வருதான். இவ கண்டுபிடிச்சுட்டா தோழி. என்ன காரணம்னு கேட்க ஆரம்பிச்சு. ஏதோ ஒரு புது வகையான மனம் ஒன்று தலைவியினிடத்திலிருந்து வீசுகின்றது. 2, இந்த மாதிரி தெளிவா எந்த நூற்பால் இல்லையா. அதாவது நச்சினார்கிட்ட இல்லை, இளம்பூர்ணர்கிட்ட அவங்க அந்த உயர்ந்த நடையிலேயே சொல்லிட்டு இருக்கிறாங்க. தலைவியினது தோற்றத்தில் இதுவரை கண்டிராத புது பொலிவு தென்படுகிறது. இவ்வளவு நாள் அவ பழகின முறை இன்றைக்கு ஒரு புது தெம்பு அவகிட்ட இருக்கு. 3வது, தலைவியினது நடை, உடை, பாவனை ஆகிய இவற்றில் ஒரு புதிய மாற்றம் தெரிகிறது. 4வது, தலைவி இதுவரை உண்டு வந்த உணவினது அளவு குறைந்து காணப்படுகிறது. இந்த உணவு குறையுது. இதை கண்டுபிடிக்கிறார் தோழி. 5, தலைவி தான் இப்பொழுது செய்கின்ற செயல்களை மறைக்க முயல்கிறாள். அது இல்லை இது இல்லை என்ன ஏதாவது ஒண்ணு காரணம் காட்டி ஏதோ மறுத்திட்டு இருக்கிறார். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாள். தலைவி இதுவரை இணைந்தே சென்றவள் தனிமையில் செல்ல விரும்புகிறாள். பாருங்க, அதுல இருந்தே கண்டுபிடிச்சிடலாமே. 7வது, எப்பொழுதும் எல்லோருடனும் இருந்து உறங்குபவள் அதனை விரும்பாமல் தனிமையில் உறங்குவதை விரும்புகிறாள். 8வது, தனது மன குறையினை தீர்த்தல் வேண்டுமென்று கேட்டுக்கொண்ட தலைவனிடம் இதனை போன்ற மறைவான ஒழுக்கம் தேவையில்லை என்று தோழி மறுத்தல். இவ்வளவும் கண்டுபிடிச்சிட்டு அவங்கிட்ட போய் அவங்கிட்ட மறைக்காத, எங்க கிட்ட மறைச்சா பரவாயில்லைன்றான். தனது மனக்குறையினை தீர்த்தல் வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட தலைவனிடம் அவன் இவகிட்ட கெஞ்சலாம், தோழிக்கிட்ட.
அப்போ இதெல்லாம் மறைக்காது. இதனை போன்ற மறைவான ஒழுக்கம் தேவையில்லை என்று தோழி மறுத்தல். 9. இந்த உலகம், அதுதான் அவ என்ன சொல்றா தெரியுங்களா? இதுதான் எனக்கு முன்னால சந்திச்சுட்டீங்களே, ஏன் என்னை வந்து கேட்கறேன்னு கேட்கிறா, வேற ஒண்ணும் இல்ல. இவளை கேட்டுக்கிட்டா அப்போ சந்திச்சாரு அவர் முதல்ல, இப்போ சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்கிறாரு. தலைவியை அதான் கேட்கிறாப்பா, இந்த உலகம் இருக்கிறது இது பொல்லாதது, ஆகையால் தலைவியை நீ இவ்வாறு சந்தித்தல் கூடாது என்று கூறி தோழி மறுத்தல். இந்த மாதிரி வராதியா? அடிக்கடி வந்தா யாரு என்ன நினைப்பாங்க, ஊராரு வராதியான்றான். சரி, 10வது, தலைவியை அணுகுவது அவ்வளவு எளிதான செயல் இல்லை என்று தலைவனை தோழி தடுத்தல். அவ்வளவு லேசான வேலை இல்லையா? அவ எவ்வளவு பெரிய வீட்டுக்கு பொண்ணு, அவ வீடு எப்பேற்பட்டது, எப்படி நீ இவ்வளவு எளிதா வந்துடுவ? அதெல்லாம் முடியாது, போ. 11. தலைவனை சந்தித்தல் வேண்டா என்று தலைவிக்கு அறிவுறுத்தி தலைவனை வேறொரு வேளையில் வருமாறு தோழி கூறி திருப்பி அனுப்புதல். தலைவனை சந்தித்தல் வேண்டாம்னா அவகிட்டையும் போய் சொல்லிட்டான், அவன் வர்றான், அவனை போய் பார்க்காத, சந்திக்காதேன்னு அவளையும் தடுத்துறான். இவன் என்ன சொல்றா, இந்த வேலையில வராதியா, வேற வேலையில வர. தலைவனை சந்தித்தல் வேண்டா என்று தலைவருக்கு இதுல அப்படியே இருக்கணும்னு அங்க இருக்காதியா, அதுல மாறி இருக்கு. நான் புதுசாவே வேற சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன ஒண்ணு சில திருத்தம் வேணும்னா பண்ணிக்கலாம். தலைவனை சந்தித்தல் வேண்டா என்று தலைவுக்கு அறிவுறுத்தி தலைவனை வேறொரு வேளையில் வருமாறு கூறி தோழி திருப்பி அனுப்புவாள். சரி. 12. தலைவியானவள் மிகவும் அறியாமை பருவத்தினள், அவளை சந்தித்தல் வேண்டா என்று தோழி மறுக்கிறாள். அவ இன்னும் வந்து வயசுக்கு வராது, சின்ன அது வயசுக்கு வரான்னு இல்ல, இன்னும் இந்த மாதிரி எல்லாம் பக்குவத்துக்கு வராதவ, அவகிட்ட போவாத அப்படின்னு பயமுறுத்துறா, அச்சுறுத்துறா. 13. ஏற்கனவே என்னுடைய துணை இல்லாமல் கேட்கிறா பாருங்க தலைவனை, ஏற்கனவே என்னுடைய துணை இல்லாமல் தலைவியை சந்தித்து இருக்கிறாய் அல்லவா, அதனை போன்று இப்பொழுதும் சென்று கூடுவாயாக என்று தலைவனை அனுப்பி வைத்தல். போயா, ஏற்கனவே சந்திச்சிங்களே, அப்ப என்ன கேட்டுக்கு நான் போய் சந்திச்சேன், இப்போ வந்து கேட்கிற போயான்ட்டான். இவனை வரவான்னு வீட்டுல நிறுத்திட்டான். 14. நீ வந்திருப்பதனை என் பெற்றோர் தெரிந்து கொண்டால் எனக்கும் துன்பம் உனக்கும் துன்பம் தான். தோழி, நீ வந்திருக்கேன்னு தெரிஞ்சா உனக்கும் உத கிடைக்கும், எனக்கும் உத கிடைக்குங்க, போயான்றான். பாருங்க, நீ வந்திருப்பதனை என் பெற்றோர் தெரிந்து கொண்டால் எனக்கும் துன்பம் உனக்கும் துன்பம், அதனால் இங்கிருந்து போய்விடு என்று தலைவனை அச்சுறுத்துகிறாள். தோழி தான் பேசுறா இந்நேரம் எல்லாம். எங்க பெற்றோர்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? அதான் உரிமை. உரிமை உரிமையில எங்க பெற்றோர், அவ வேற நான் வேறன்ற இல்லை. உண்மையில எல்லா இடத்துலயும் இப்படிதான் வரும். அவளும் சேர்ந்து சொல்லுவா, எங்களுடைய வழக்கம் இதுதான் அணுவா, ஏன் வழக்கம்னு தனியா சொல்ல மாட்டான், தோழியும் சேர்த்து சொல்லுவா. அந்த பண்பாடு இருக்கு. எங்க தாய் கூட பாருங்க, நற்றாய் செவிலி தாயின்னு பிரிச்சு சொல்றதே கிடையாது. எங்க பெற்றோர் அல்லது எங்க அம்மா அண்ணுவாளே தவிர, அது செவிலி தாய் வேற பெற்றோர் அல்ல, அந்த குடும்பம் அப்படியே ஒட்டி வருது. இவளுடைய இந்த தோழி தான் நாளைக்கு அவளுக்கு செவிலி தாய், தலைவி தாய் ஆயிட்டா இவள் செவிலி தாய். அவ நற்றாய், இவள் செவிலி தாய். இவன் தோழனை தான் மணந்து கொண்டு போவா. அது எங்கேயுமே செய்யுள் தனியா இல்லை அது, ஆனா அது மரபா வருது. தலைவி தலைவனை மணந்து கொள்றான், வாழ்க்கை நடத்துறான்னா இவன் என்ன ஆறான்னா, இவளும் தோழனை மணந்து கொள்ளுவா, இவளும் கூடவே இருப்பான். இவதான் செவிலி தாய், அவதான் நற்றாய். சரி. தலைவன் கூறிய 15. தலைவன் கூறிய விளக்கங்களை கேட்டுக்கொண்ட பின்னர் தலைவியை சந்தித்து கூடுதற்கு தோழி உடன்படுதல். அவன் பல காரணங்களை சொல்லி
சந்திக்க கெஞ்சுறான். சரி, அதுக்கப்புறம் வாய்ப்பு வாங்கி கொடுக்குறான் தலைவியை சந்திக்கிறது. அதாவது இதோட 15 தலைப்புகள்ல அந்த இந்த செய்யுள்கள்ல 15 தலைப்புல அதை அடக்கி சொல்லியாச்சு. முதலில் கூறப்பெற்ற 8 கூறுக்கும் களவு ஒழுக்கத்திலிருந்து தலைவனை மாற்றி திருமணம் செய்து கொள்ள தோழி செய்யும் செயல்களாகும். இப்ப இதுவரையிலும் 8, முதல்ல 8 இல்லையா, இதுவரை 15 சொன்ன இல்லையா, அதுல 8 மட்டும் தலைவன் அவளை கூடுவதற்கு முன்னால நிகழற பேச்சு. பிறகு பின்னால வர்ற 7 சந்தித்த பிறகு அது இப்ப போடலாம். வெட்டுன்னு போட்டாக்கா என்ன ஆகும்? இவ் வெட்டுன்னா என்ன ஆகும்? இந்த வெட்டுன்னு ஆயிடாது. அதனாலதான் அது அப்படி வருது. இவ் என்பது பன்மையை குறிக்கும். எப்பவுமே இன்னொன்னு இந்த இடத்துல தெரிஞ்சு கொள்ளுங்கள், சங்க இலக்கியங்கள்ல இருக்கிற இந்த உண்மை ரொம்ப பேருக்கு தெரியல. அதாவது தொல்காப்பியத்திலும் இப்படிதான் பயன்பட்டு இருக்குது. ஆனா இன்னும் யாரும் தன்னுடைய எழுத்துல பயன்படுத்தல. பாருங்க, இன்னான்தான் சரி, இந்த ஒன்றுதான் சரி. பன்மைக்கு அந்த இன் 4 தான் வரும். ஒருமைக்கு இந்த 4 எழுதக்கூடாது. இது ரொம்ப பேருக்கு தெரியல. இதுக்கு அதை போடுறாங்க, அதுக்கு இதை போடுறாங்க. இவ்வாறுன்னு தான் இருக்கும் பாருங்க. இப்போ இவ்வாறுன்னு போட்டீங்கன்னா என்ன ஆகும்? வரலாறுன்னு ஆயிடும். இவ்வாறுன்னா இது வரலாறு, வரலாறு தான் வாரு. இத ஆறுன்னு எழுதலாம், தப்பு இல்லை. ஏன்னா இது பன்மை, இது பன்மை. இவ்வாறு, இந்த 6 இல்ல அது. இவ்வாறுன்னா பன்மை. உயிர் இருந்தாலும் இந்த இது அந்த வர்றது வகர உடம்படுமை தான், வாறுதான் வரணும். இந்த இவ்வாறுனாக்கா, இவ்வாறுனா இந்த படிக்கு இப்படின்னு பொருள் ஆகுமா? இவ்வாறு பேசினார், இவ்வாறு மாறினாருன்னு ஆயிடும்ல. இதுக்காக பிரிச்சு போறதுதான் 6ன்றத தனியா காட்டும், இல்லைன்னா காட்டாது. பன்மைக்கு தான், ஒருமைக்கு தான் இவ்வு வரக்கூடாதுன்ற நானே. அதுக்காக தான் இந்த 4 இந்த 1 எழுதணும். இவ் 6ன்னா இந்த 6ன்னு வராது. சுட்டுதாங்க, எல்லாமே சுட்டுதான். இதுவும் சுட்டுதான். இது பன்மை சுட்டு, அது ஒருமை சுட்டு. இது அப்படி இல்லை, இது பன்மை சுட்டு. இதை சங்க இலக்கியங்களிலும் தொல்காப்பியத்திலும் கடைபிடிக்கப்பட்டிருக்கு. தனியா இதுக்கு ஒரு இலக்கணம் சொல்லல, நூற்பா சொல்லி தனியாக இது பன்மைக்கு இப்படிதான் பயன்படுத்தணும்னு சொல்லல. ஆனா கடைபிடிக்கப்பட்டிருக்கு. இதுதான் சரி. ஆனால் இதை நம்ம இப்ப எழுதுற எழுத்தாளர்கள் இதுக்கு அதையும் அதுக்கு இதையும் போட்டு பன்மையும் தெரியாம ஒருமையும் தெரியாம குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நானே கூட சில இடத்துல போட்டிருப்பேன். ஒவ்வொரு சரிதானே, அது ஏன் வந்து வருதுன்னா ஒரு தான் அது. ஒரு வந்தா வகர உடம்படுமைக்காக ஒவ்வொருன்னு வருது. பாருங்க, கேக்குது சரி. பாருங்க, ஒரு தான் அது. அந்த ஒரு தான் ஒவ்வொருன்னு ஆகும். இப்போ இதுல போய் வந்து இவ்வாறுன்ற மாதிரி வேற ஒரு சொல்லு வரல, வராது. வேற ஒரு பொருள் தராது, ஒரு தான். அதனால சிக்கல் இல்லை. இதுல சிக்கல் இல்லை.
அந்த மாதிரி வேற ஒரு இந்த மாதிரி சிக்கல் இருக்கிறதா அப்படி பண்ணியிருக்காங்க. சிக்கல் இல்லை, இதுல ஒரு சிக்கல் கிடையாது. ஒவ்வொரு எழுதலாம். என்ன கேட்டா ஒவ்வொரு என்ன வரணும், இந்த ஓருக்கு அடுத்து என்ன வரும்? உயிர் வந்தாதான் ஐயா, இந்த ஒவ்வொருக்கு அடுத்து உயிர் வரணும். இல்லைன்னா ஒருதான், உயிர்மை வந்தா ஒருதான். அந்த எச்சரிக்கையா இதுக்கு அடுத்து வர்றத பார்க்கணும். உயிர் வந்தாதான் ஓர், ஒவ்வொருதான். ஏன் ஒருதாங்க? அது சரி. ஆமா, இன்னும் கேக்குறீங்களே, ஒரு சில எழுதுறாங்களே, இதை ஏன் கேட்கல? சில என்பது பன்மை, அது எப்படி ஒரு சில? யாரு பாலையும் தான் எப்படி வரும்? நான் எல்லா நூலையும் இதை அடிக்கிறேன், ஒட்டி சில போனா போதுமே. ஒரு சில என்ன? சில என்பது பன்மை, ஒரு என்பது எப்படி ஆகும்? ஒருத்தருக்கும் தெரியல. எல்லா கட்டுரையிலையும் ஒரு சில தான். எப்படி வரும்? அதே மாதிரி இன்னொன்னு, இந்த பல சில வர இடத்துல அடுத்து உயர்திணை வந்தால் பல சில வரவே கூடாது. ஏன்னா பல சில அக்ரிணை சொல். அதனால பல பல புலவர்கள் பேசினார்கள் தவறு, சில புலவர்கள் பேசினார்கள் தவறு. புலவர் பலர், அதை தூக்கி போடணும். புலவர் பலர் பேசினர், இங்க போடணும் பலர், திருப்பி போடணும். அக்ரிணைக்கு பல முன்னால வரும், உயர்திணைக்கு பலர் பின்னால போயிடும். இதையும் யாரும் கடைபிடிக்கிறது இல்லை. எழுதுறது தான் தெரியாது இல்ல, அவங்கதான் பெரிய இது. இதெல்லாம் கட்டாயம் தெரிஞ்சு கொண்டு நம்ம தமிழை பயன்படுத்தணும். யாருமே இந்த மாதிரி பயன்படுத்துறதே கிடையாது. உண்மையிலேயே இந்த அரசே செய்ய வேண்டிய வேலை, பெரிய அறிஞர் குழுவை கூட்டி தொல்காப்பியத்தை ஒழுங்குபடுத்தணும், திருக்குறளை ஒழுங்குபடுத்தணும், தமிழ் எழுத்துக்களை ஒழுங்குபடுத்தணும். ஐயா, உண்மையிலேயே அது செய்யணும். அது யாரும் செய்யறதில்லை. சரி, அடுத்து 9வது பகுதியிலிருந்து தலைவன் புணர்ச்சி நிகழ்ந்த பின் தோடி தலைவனிடம் வணக்கத்துடன் பேசுதலாகும். இது முதல்ல புணர்ச்சிக்கு முன்னால பேசுறாங்க, இந்த 8 பகுதி முன்னால. பிறகு 8லிருந்து 15 வரையிலும் புணர்ச்சி நிகழ்ந்த பிறகு பேசுவது. அப்போ தேடி வந்த தலைவனிடம் தலைவியை கூடுதற்கு பொய்யான கூற்றுகளை கூறி தடுத்ததற்கான காரணங்களை தோடி தலைவனிடம் மன்னிக்க கூறுவாள், பணிவாக கூறுவாள். ஏயா நான் இவ்வளவு நேரம் தடுத்தேன் தெரியுமா, இன்னென்ன காரணத்தால தான் நான் தடுத்தேன் அப்படின்னு ஒரு பணிவாக கூறுகிறாள். தலைவன் தலைவியினிடமும் முன்பு நடைபெற்ற நிகழ்வுகளை கூறி இறந்துன்னா கெஞ்சி நிற்கின்ற பொழுது தோழி பேசுவாள். மறைவாக இருக்கின்ற தலைவியின் முதல் 3 கூடுதல்களை, அதாவது கூட்டங்களை என்ன சேர்றது, உணர்ந்து பின்பு நிகழும் நிகழ்வுகளை கூறும் போதும் தோழி பேசுவாள். இனிமே இந்த மாதிரி வேலையை வச்சுக்காத. மறைந்த தலைவின்னா, தலைவி வந்து இங்க 2 பேரும் பேசிக்கும் போது அவ மறைவானதுன்னு கேட்டுனுக்குறான். அதான் மறைந்தன்னு இருந்துக்கு தப்புன்னா செத்து போனான்னு ஆயிடக்கூடாது. அவ மறைவா இருந்துக்குன்னு இதெல்லாம் கேட்டுக்கின்னு இருக்கா. தோழி தலைவனிடம் பேசுவதை மறைவாக இருந்து கேட்பது. அது சரிதான், கேட்டது. மறைவாக இருந்து கேட்கிறார். சரி, தலைவி தலைவனுடன் கூடுவதற்கு உடன்பட்டதனை தலைவனிடம் கூறும் போதும் தோழி பேசுவாள். நான் இந்த காரணத்தாலதான் அவங்களோட பேசுறா. நீ வந்ததனை பலரும் அறிவாரே ஆனால், தலைவன்கிட்ட சொல்றா தோழி, நீ வருவதனை பலரும் அறிவாரே ஆனால் அது நகைப்பிற்கு இடமாகிவிடும் என்று தலைவனிடம் தோழி பேசுவாள். ஏகோ என்னமோ நடக்குது, தப்பா நடக்குதுன்னு பேசுவாங்கய்யா.
அதனால இனிமே கல்யாணம் பண்ணிக்க, திருமணம் செய்து கொண்டு தடுத்து தலைவன் தலைவியினது சந்திப்பை கோரும் போதும் தோழி பேசுவாள். இரவில் வருவதனை பகலில் வருமாறு கூறுகின்ற போதும் தோழி தலைவனிடம் பேசுவாள். இரவுல வர்றவன், ஐயோ இனிமே வராது, இரவுல பகல்ல வாயான். அது அப்படின்னா என்ன அர்த்தம்? திருமணம் செய்து கொள், ஏன் இப்படி கஷ்டப்படுற? பகலையும் வரவானா இரவும் வரவான். திருமணம் செய்து கொள் என்று நேரடியாக சொல்லுவதில்லை. தோழியும் சொல்வதில்லை, தலைவியும் சொல்றதில்லை, செவிலித்தாயும் சொல்றதில்லை, நற்றாயும் சொல்றதில்லை. அப்படி ஒரு பண்பாடு இதுல இருக்கு. பகலில் வருவான இரவில் வருமாறு ஒரு மாட்டிக்கிங்க. அப்படி ஏதாவது இருக்கா? ரெண்டுமே பகலுன்னு இருக்கா? ரெண்டும் பகலுன்னு இருக்கா? ரெண்டு ஒண்ணுதான். பகலில் வருபவனை இரவில் வா என்பதும், இரவில் வருபவனை பகலில் வா என்று கூறுவதும் திருமணம் செய்து கொள் என்பதுதான். சரி, பகற்குறியினை மறுத்து இரவுக்குறியினை தலைவன் வேண்டுகின்ற போதும் அங்கதான் ஒரு சிக்கல் இருக்கோ. அங்க ஒரு உண்மையில தவறு இருக்கு. ரெண்டு பகலா இருக்கும் பாருங்க. பகற்குறியினை மறுத்து இரவுக்குறியினை இடத்துல பகல் குறின்னு இருக்கும். பகற்குறியினை மறுத்து இரவுக்குறியினை தலைவன் வேண்டுகின்ற போதும்னா அதுவும் பகல் குறியினை இருக்கும். ரெண்டு குறி சொல்ல போறேன், அடுத்து 100 வருது. குறியினாதே வேற ஒண்ணும் இல்லை, சந்திக்கிற இடம், அவ்வளவுதான். செவிலிக்கு நிகழும் கூற்று அடுத்து வருது. அந்த செய்தி, கேட்ட செய்தி வருது, வேணா இங்கேயே சொல்றேன், ஒண்ணும் இல்லை. பகலில் சந்திக்கிற இடத்த தலைவன் உறுதி செய்யணும், இரவுல சந்திக்கிற இடத்த தலைவி உறுதி செய்யணும். ஒண்ணும் இல்லை, பகல்ல சந்திக்கிறத அவன் சொல்லணும்னா அது எப்படி சொல்லணுமா, அவ தலைவனுடைய வீட்டுக்கு கிட்ட எங்கேயாவது ஒரு இடத்த சந்திக்கிறதுக்கு குறிக்கணும். இவங்க 2 பேரும் அவ வீட்டுக்கு தெரியாம தானே வந்து பேசிட்டு இருக்கிறா. அம்மா அன்பழகி என்னாக்கா ஓடி போடணுமா. அப்போ அந்த குரல் எவ்வளவு தூரம் கேட்குமோ அவ்வளவு தூரத்துல தான் அவங்க சந்திப்பு வச்சுக்கலாம். ஆமா, கூப்பிடு தொலைவில் தான் அவர் இடம் பார்க்கணும். இது தலைவனுக்கு வேலை. தோழி என்ன சொல்லுவா, தலைவி அவள் வேற எங்கேயும் வைக்க மாட்டா. அவள் வீட்டு தோட்டத்துக்குள்ளவே, வீட்டுக்குள்ளவே, பின்னால எங்க வீட்டுக்குள்ள குளம் இருக்கு, மதிலுக்குள்ள அங்க மரம் செடி கொடிகள் எல்லாம் இருக்கின்றன. நீ வந்து மதிலேறிதான் உள்ள வரணும். வந்துட்டு ஐயா நான் 30 அடி எல்லாம் கிடையாது, அப்போ மதிலேறிதான் வரணும். நீ வந்துட்டேன்ற அடையாளமாக இருக்கு. அடுத்து வரப்போது நான் சொல்றேன். சரி, செவிலிக்கு நிகழும் கூற்று. இப்ப செவிலி என்பது நற்றாய், வளர்ப்பு தாய். நற்றாய் இல்ல, வளர்ப்பு தாய். இது 1061. களவு அலராயினும் காமம் ஏற்படினும் அறிவு மிக தோன்றினும் அளவு மிக தோன்றினும் தலை பெய்து காணினும் கட்டினும் கழங்கினும் வெறி என இருவரும் ஒட்டிய கிரத்தால் செய்தி கண்ணும் ஆடிய சென்றுழி அடிவு தலைவரினும் காதல் கைமிக கனவின் அரற்றலும் தோழியை வினாதலும் தெய்வம் வாழ்த்தலும் போக்குடன் அறிந்த பின் தோழியோடு கெழி கற்பின் ஆக்கத்து நிற்றல் கண்ணும் பிரிவின் எச்சத்தும் மகள் நெஞ்சில் வலிப்பினும் இருவால் குடிப்பொருள் இயல்பின் கண்ணும் இன்ன வகையில் 13 கிளவியோடு அன்னவை பிறவும் செவிலி மேன. செவிலிக்கு 13 இழைகளை. மேனா அவளை பொறுத்தவரை, மேனதான் அவளை பொறுத்தவரை. இப்ப எப்படி தோழிக்கு 15 சொன்ன மாதிரி தலைவிக்கு 8, அதாவது கிளவிய 13 கிளவியோடு அன்னவை பிறவும் செவிலி மேன என்றார். செவிலிக்கு உரியவை. தலைவியின் உடன்போக்கை அறிந்த தலைவி
நிகழ்த்தும் கூற்றுகள் 13 ஒன்று, தலைவன் தலைவியரது களவு வெளிப்பட்டு அது அலராக மாறிவிடினும். என்ன, அலருக்கு ஒரு வேறுபாடு இருக்குது, அம்பலுக்குன்னு ஒரு வேறுபாடு. அலறு அம்பல் அடுத்து வருது. சரி, அது அப்ப விளக்குறேன். 2, தலைவியினது காமம் வெளிப்பட்டு தோன்றும் பொழுதும், தலைவியினது உடலின் கூறு அளவு முன்னை காட்டிலும் மிகுந்து காணும் பொழுதும், செவிலியானவள் தலைவன் தலைவியரை ஒரே இடத்தில் எதிர்பாராது காணும் பொழுதும் திடீர்னு பார்த்துறா. 5, குறி கேட்டல் கழங்கு போட்டு பார்த்தல். கழங்குன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த காய் புல்லாங்குழி போட்டு இப்படி 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 தூக்கி தூக்கி போடுறாங்க பாருங்க, அதுதான் கழங்கு. அதாவது குறி கேட்டலும் கழங்கு போட்டு பார்த்தலும் வெறியாட்டி செய்யும் போதும், இந்த 3ம் இவங்க வேலை. செவிலி நற்றாயினுடைய வேலை, இவங்க எல்லாம் செய்வாங்க. அவ ஏன் இப்படி இருக்கிறான்னு, காதல் விவகாரத்தால இப்படி இருக்கான்னு தெரியாம, அவளுக்கு ஏதோ பேய் புத்திச்சு, அவளுக்கு ஏதோ ஒரு மயக்கம் இருக்கு, இது என்ன, இது குறி கேட்கணும், கழங்கு போட்டு பாக்குறது, அதுதான் இப்ப எல்லாம் சோதிடம் தான். கழங்கு விளையாட்டு, இது கையில கிடைச்சா ஒரு மாதிரி, கிடைக்கலன்னா ஒரு மாதிரி, அது போட்டு அதுல இருந்து சோதிடம் பாக்குறது. சரி, பிறகு வெறியாடுகின்ற இடத்தினிலும், அதாவது மனக்கலக்கம் ஏற்படுகின்ற பொழுதும். 7, தலைவி காதல் மிகுதியினால் உறங்கும் பொழுது கனவில் பிதற்றுவதனை செவிலித்தாய் கேட்கின்ற பொழுதும். என்ன பிதற்றா? ஆஹா, என்னமோ தெரியல. 8, தலைவியின் மீது ஐயுற்ற செவிலித்தாய் இதனை குறித்து தோழியிடத்தில் வினவுகின்ற பொழுதும். இத பாருங்க, நேரா தலைவியை கூட்டு கேட்க மாட்டான், இத்தனைக்கும் செவிலித்தாய் தான், ஆனா தோழியை கேட்டுதான் தெரிந்து கொள்வாள். இதுலயே ஒரு செய்தி இருக்கிறது, தோழி செவிலித்தாய்க்கு சொல்வாள், செவிலித்தாய் தான் நற்றாய்க்கு சொல்லுவாள். இப்ப இந்த 8 முடிஞ்சது. 9வது, தலைவிக்கும் தலைவனுக்கும் தீங்கு நேர்தல் கூடாது என்று செவிலி சான்றோரை நினைத்து வேண்டிக் கொள்கின்ற போது, நாங்க தெய்வம்னு இருந்தது, நான் சான்றோர்னு போட்டிருக்கேன். சான்றோரை இங்க ரெண்டு கூட நீங்க 2 பொருளும் பொருந்தும். சான்றோர்னா அந்த குடும்பத்தில பெரியவங்க, அந்த ஊர்ல பெரியவங்களை கூப்பிட்டு என் குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாத பாத்துங்கன்னு சொல்லலாம். சான்றோர்னா வீரன் ஒரு பொருள் இருக்கு, அந்த வீரனை கூப்பிட்டு என் பொண்ணுக்கும் ஒன்றும் இல்லாம பாதுகாப்பா பாத்துக்கப்பான்னு சொல்லலாம். இப்போ சான்றோனுக்கு வீரனும் பொருந்தும், சான்றோன கல்வி அறிவில் சேர்ந்தவனும் பொருந்தும். அடுத்து, தலைவனும் தலைவியும் உடன்போக்கில் சென்று விட்ட பிறகு இப்படி நடக்குங்க. ஏன்னா அவர் பெற்றோர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா உடன்போக்குல போயிடுவாங்க, அதான் இஷ்டிக்குன்னு போயிட்டான். இப்போ தலைவனும் தலைவியும் உடன்போக்கில் என்ன அருமையான ஒரு சொல்ல வச்சிருக்கான் பாருங்க சங்க இலக்கியத்துல. உடன்போக்கு ஒண்ணு, அவனோடு அவ போறான், அவ்வளவுதான், தீர்வு. இது அருமையான பல செயல்கள்ல இந்த கீழ்கணக்குல அருமையான, அதாவது 5 இணை 70ன்னு ஒரு நூல், 5 இணை 50ன்னு ஒரு நூல் இருக்கு. 18 நூல்ல அது 2. இந்த 5 இணை 70 ஒரு அருமையான நூல், பண்பாட்டை அப்படியே வெண்பாவா பாடி வச்சிருக்கிறான். தலைவனும் தலைவியும் உடன்போக்கில் சென்று விட்ட பிறகு அவனுக்கே மனம் முடித்து கொடுக்க தோழியினிடம் கலந்து பேசும் பொழுது, பத்தியா போயிட்டா பத்தியா, அதோட விட்டுறாதீங்க, கூட்டுன்னு அவனுக்கே அவளை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு செவிலித்தாய் தோழியிடம் பேசுறான். 11, பிரிந்து சென்று விட்டாலே தலைவி அவளுக்கு ஏதாகிலும் இடையூறு நிகழுமோ என்று வருந்துகின்ற பொழுதும் தோழியிடம் பேசுவாள். 12, மகளின் அதாவது தலைவியின் எதிர்காலத்தை எண்ணி மனம் வருந்துமிடத்திலும் ஐயோ அவளுக்கு என்ன ஆயிடுமோ அவள். 13, தலைவனது குடி பெருமையினை நினைக்கும் பொழுதும் செவிலித்தாய் அதாவது வளர்ப்பு தாய் பேசுவாள். அவன் குடி நல்ல குடியாக இருந்தா
பரவாயில்ல, அவளுக்கு ஒன்றும் நிகழாது என்று ஆறுதல் அடைந்து கூடுவாள். அந்த குடும்பம் சரியான குடும்பமா இல்ல, ஐயோ அவளுக்கு என்ன ஆகுமோ என்று அஞ்சுவது. ரெண்டும் நடக்கும். இப்ப 13 முடிந்து விட்டது. அதுக்கு அடுத்து நற்றாய்க்கு கூட்டு நிகழுமிடம். இப்ப பாருங்க, முதல்ல செவிலி தோழி, அப்புறம் செவிலி, இப்போ நற்றாய். நற்றாய்க்கு கூட்டு நிகழுமிடம் 1062. தாய்க்கும் வரையார் உணர்வு உண்படி உடன்படி. தாய்க்கும் வரையார் உணர்வு உடன்படி. மேலே நூற்பாவில், மேலன்னா முன்னால சொன்ன நூற்பாவில் செவிலி தாய்க்கு கூறிய 13 கூற்றுகளும் நற்றாய்க்கும் பொருந்தும், இவற்றை சான்றோர் நீக்க மாட்டார்னு ஒரே அடி அடித்தார். மறுபடியும் இன்னொரு 13 சொல்ல வேண்டியதில்லை. சரி, அதுக்கு அடுத்து நற்றாயும் செவிலித்தாயும் துணிதல். அதாவது திருமணம் செய்து கொடுக்க துணிஞ்சிடுறாங்க. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அப்பா ஒத்துக்கலன்னு தெரியுது, சொல்றது இல்ல. அத நற்றாயும் செவிலித்தாயும் சேர்ந்து முடிவு பண்ணிக்கிறாங்க. ஆனா அப்பா இங்க காணோம். காரணம் அவர் எதிர்த்திருப்பார், வேற ஒண்ணும் இல்ல. அவர் எதிர்த்திருப்பார். அதனால இவங்க முடிவு செய்யறாங்க. நற்றாயும் செவிலித்தாயும் எப்படியுமே பெரும்பாலும் பெற்றோர் தந்தை அப்படிதான் இருப்பார். இவங்க தான் அந்த பெண்ணோட பெண்ணா இருக்கட்டும், அவர் நல்லா இருக்காருன்னா சரி. நற்றாயும் செவிலித்தாயும் துணிதல், இது 1063. கிழவோன் அறியா அறிவினல் இவள் என மையறு சிறப்பின் உயர்ந்தோர் பாங்கின் ஐய கிளவி அறிதலும் உரித்து. தலைவனை நன்கு ஆராய்ந்து அறிகின்ற ஆற்றலினை உடையவள் தலைவி. அவ சாதாரணமானவோ இல்ல, அப்படி அவன் கெட்டவனோட போயிருக்க மாட்டான்னு முடிவு பண்றாங்க. அவன் நல்லவனாதான் இருப்பான். தலைவனை நன்கு ஆராய்ந்து அறிகின்ற ஆற்றலினை உடையவள் தலைவி என்னும் செய்தியினை நற்றாய் செவிலித்தாய் ஆகிய இரு தாயரும் குற்றமற்ற சிறந்தவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அவர்தம் ஐயத்தினை போக்கி தெளிவு பெறுதலும் உண்டு. இப்ப சொல்லியிருப்பா தலைவி, இருந்தாலும் இன்னும் பலர் அந்த ஊர்ல பலர்கிட்ட கேட்டு அவன் எப்பேற்பட்டவன் என்ன ஏது இது மாதிரி அவ கூட போயிட்டாரு, ஐயோ அப்படி விட்டு நம்ம கெட்டவன் இல்லை நல்ல பையன் சொல்லி தெளிவடைகிறாளாம். பாருங்க. அதுக்கு அடுத்து துணிதலும் அருமை. பாருங்க, அவ்வளவு அருமைன்னா என்ன அர்த்தம்? அறிவு. 1064. தன்னூறு வேட்கை கிழவன் முன் கிளத்தல் எண்ணுங்காலை கிழத்திக்கு இல்லை. அவனை பத்தி அவ கவலைப்படல. விரலீர் மாக்களின் இன்றிய ஆயிடை வெய்நீர் போலும் உணர்வு இட்டு என்ப. தனது உள்ளத்தினில் உண்டாகின்ற காம விருப்பத்தினை தலைவனிடலின் அருமை. செய்யுடைய சொல்லிட்டேன். தனது உள்ளத்தினில் உண்டாகின்ற காம விருப்பத்தினை தலைவனிடத்தில் கூறுதல் என்பது தலைவிக்கு மரபில்லை. இது எப்படிதான் நம்முடைய இலக்கியங்கள் கையாளுகின்றன, அவ்வளவுதான். நடந்து கூட இருக்கலாம், ஆனா இலக்கியத்துல அந்த முறையை கையாளவில்லை. வேறு தன்மையினை உடைய தலைவியரை போன்றவள் இல்லை இவள். அது பாருங்க, அந்த தலைவிக்கு ஒரு தனி சிறப்பு கொடுக்கிறார். மற்ற தலைவி மாதிரி இல்லை இந்த தலைவி. யார்? வேறு தன்மையினை உடைய தலைவியரை போன்றவள் இல்லை இவள். அதனால் அடக்கி வைக்கப்பெற்ற காம உணர்வானது பச்சை புது மண் பாத்திரத்தில் அல்லது பானையில் ஊற்றி வைக்கப்பெற்ற நீர் கசிவதனை போன்று கசியத்தான் செய்யும் என்று சான்றோர் கூறுவர் என்று தொல்காப்பியர் கூறினார். என்ன சொல்ற? நான் சொல்லல, எனக்கு முன்னால சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டார். அப்ப என்ன அர்த்தம்? இலக்கிய வகையை தான் சொல்றார். ஏற்கனவே இலக்கியத்துல இப்படி பாடப்பட்டிருக்கு, இதுதான் மரபு, இதைத்தான் கடைபிடிக்க வேண்டும், அதைத்தான் நமக்கும் சொல்லி தரார். அதுக்கப்புறம்
தாமே தூதுவராதல். ஒண்ணும் இல்லை, இப்போ சிலர் கடிதம் எழுதி கொடுக்குறாங்க காதலுக்கு. அந்த காலத்திலேயே ஓலை அனுப்புனாங்க. இப்போ கடிதம் எழுதி தர்றாங்க, அல்லது ஒரு ஆளை விட்டு பேச வைக்கிறாங்க. அப்படி இல்லாம ஏன் அவங்களெல்லாம் நாடுறது, நாமே நேரா போய் பார்த்துக்கலாம்னு பார்த்துக்கிறதும் தான். 1065 காமக்கூட்டம் தனிமையில் ஒளிதலின் தாமே தூதுவராதலின் உரிப்பே. இதுல என்ன ஒரு உயிர் என்னன்னு கேட்டா, நம்ம 2 பேருக்கு தெரிஞ்ச செய்தி இன்னொருத்தருக்கு தெரிய வேணாம், அதனால நாமே அவனை போய் சந்திச்சுக்கலாம், அவனே அவளை சந்திச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிக்கிறாங்க, தூதுவராய்க்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கு. அதாவது இன்னொருத்தருக்கு தெரியக்கூடாதுன்றதுனால. இப்போ கமுக்கம்னு நம்ம சொல்றோம், நமக்குள்ள வச்சிருந்தாதான் கமுக்கம், இன்னொருத்தர்கிட்ட சொன்னாலே அது கமுக்கம் இல்லை. இப்போ இவங்க 2 பேருக்கும் தெரியுது, இது இன்னொரு ஆளுக்கு ஏன் தெரியணும், அதனால நாமே தூதுவராய் கொள்ளலாம். இப்ப களவு ஒழுக்க நிலை என்பது தலைவன் தலைவி இருவரும் யாருக்கும் தெரியாமல் சந்தித்து கொள்ளும் நிலை என்பதனால் தோழி தோழன் யாருடைய உதவியினையும் தேடி பெறாமல் தலைவன் தலைவி ஆகிய இருவருமே ஒருவருக்கு ஒருவர் தூதுவராகி சந்தித்துக் கொள்ளுவர். தோழியை கூட நாடுறதில்லை, அவன் தோழனையும் நாடுறதில்லை, 2 பேருமே தேவையில்லை, நானே அவளை போய் சந்திச்சுக்கிறேன், அவளே அவனை சந்திச்சுக்கிறேன்னு சொல்லி இவங்க 2 பேரும் முடிவு ஆக்கி கொள்ளுகிறது. அதற்கடுத்து தலைவி குறியிடம் கூறுதல். இப்ப வருது பாரு, தலைவி குறியிடம் கூறுதல் பார்த்து. 1066 அவன் வரம்பு இறத்தல் அரண் தனக்கு இன்மையின் களம் சுட்டு கிழவியது ஆகும். தான் சிலருக்கு உரிய வழி ஆகலான். தலைவி குறியிடம் கூறுதல். 1066 அவன் வரம்பு இறத்தல் அறம் தனக்கு இன்மையில் களம் சுட்டு கிழவியது ஆகும். தான் சிலருக்கு உரிய வழி ஆகலான். தலைவன் சொல்லை தட்டி நடத்தல் கூடாது என்பது தலைவியின் பண்புக்கு அறமானதே என்றாலும் குறியிடத்தினை தேர்ந்தெடுப்பது என்பது தலைவிக்கே உரிமை உடையதாகும். இது ஒரு நூல்ல 2 இடத்தையும் அவளே முடிவு பண்றான்னு இருக்கு. ஆனா சில நூல்ல உரையாசிரியர்கள் இல்ல, தலைவி அதாவது இரவுல சந்திக்கிறத தலைவியும் பகல்ல சந்திக்கிறதும் தோழியும் முடிவு செய்யறது தான் சரி என்ன இன்னொரு உரையாசிரியர் எழுதியிருக்கார். இது முதல் உரையாசிரியர். இதுல இடம் யார் யாருக்குன்னு பகல் கூறி இன்னவர் சொல்றது, இரவு கூறி இன்னவர் சொல்றதுன்ற விளக்கம் இல்லை என்று சொல்றாங்க. ஆனா நூற்பாவுல தொல்காப்பியர் தனித்தனியா பிரிச்சு சொல்லல, உரையாசிரியர்கள் தான் சொல்லுகிறார்கள். பாருங்க, அதாவது அவளுக்கு ஏற்ற வழியினை அவளுக்கு ஏற்ற இடத்தினை அவளே தேர்ந்தெடுத்து கூறுதல் அவளுக்கே உரிய உரிமையானதாகும். இந்த நூற்பாவுல அதான் பொருள். என்ன அர்த்தம், 2 இடத்தையும் அவதான் தேர்ந்தெடுக்கணும்ன்றதுதான் தொல்காப்பியருடைய கூற்று. ஆனா உரையாசிரியர்கள் மாற்றி கூறுகிறார்கள். அடுத்து வருது பாருங்க, தோழியும் குறியிடம் கூறலாம். இப்ப இந்த இடம் தான் சரியா இருக்கும், இல்லைன்னா நீங்க அகப்பட்டுக்கீங்கன்னு ஒரு இடத்த அவ குறிப்பிட்டு சொல்றதும் உண்டான். பாருங்க, 1067 தோழியின் முடியும் இடனுமாறு உண்டே. தலைவி நாள்தோறும் நன்கு பழகுகின்ற இடங்களை தெளிவாக தெரிந்திருப்பவள் தோழி என்பதனால் தலைவனும் தலைவியும் சந்தித்துக் கொள்ளும் குறியிடத்தினை கூறுவதற்கு தோழிக்கும் உரிமை உண்டு என்பதுதான் இந்த நூற்பா. அடுத்து துணையின்றி சந்திக்கும் நாள்.
இது பாருங்க, இதுல இருந்து ஒரு சிக்கல் வருது. 1068 முன்னாள் அல்லது முன்னாள்னா என்ன நாள்? 3 நாள். மூ போட்டு தன்னகர இன்னு போட்டு நாள் போட்டா 3 நாள் அர்த்தம். முன்னாள் அல்லது துணையின்றி கழியாது. அந்நாள் அகத்தும், அதாவது அதுவரைவு இன்றே. களவு ஒழுக்க காலத்தில் யாருடைய துணையும் இன்றி தலைவனும் தலைவியும் 3 நாள்கள் மட்டுமே சந்தித்துக் கொள்வர். இந்த 3 நாள் என்பதுல உரையாசிரியர்கள் தடுமாறுறாங்க. எந்த 3 நாள் பாருங்க. 3 நாள்களிலும் கூட தோழியினது துணை கிடைத்தால் அதனை விலக்குவதில்லை, ஏற்றுக்கிறாங்க. சரி, ஏற்றுக்கொள்வர். தொல்காப்பியர் 3 நாள்கள் என்று பொதுவாக கூறிவிட்டதனால், நான் சொல்றேன், தொல்காப்பியர் 3 நாள்கள் என்று பொதுவாக கூறிவிட்டதனால் ஒவ்வொரு உரையாசிரியர்மாரும் ஒவ்வொரு 3 நாள்களை கூறியுள்ளனர். பாங்கனின் துணை இல்லாமல் 3 நாள்கள் மட்டுமே புணர்ச்சி நிகழும் என்று இளம்பூரணர் கூறுகின்றார். 3 நாள் பாருங்க, பாங்கன் துணை இல்லாமலாம் 3 நாள். எந்த 3 நாள் அவரும் விலகல. பூப்பெய்திய 3 நாள்கள், இதுதான் முக்கியமான நாள்கள். பூப்பெய்திய 3 நாள்கள் மட்டுமே புணர்ச்சி நிகழாது என்று நச்சினாருக்கு நேர் கூறுகிறார். இதுதான் சரியானதா இருக்கும். இந்த நாள்ல அவங்க யாருமே போக மாட்டாங்க, யாரும் கிட்ட வரக்கூடாது, புணர்ச்சி நிகழாது என்று நச்சினாருக்கு நேர் கூறுகின்றார். இயற்கை புணர்ச்சி, இன்னொருத்தர் சொல்றாரு பாருங்க, இயற்கை புணர்ச்சி, இடந்தலைப்பாடு, பாங்கன் கூட்டம் ஆகிய 3 நாள்களிலும் தோழியின் துணை ஏற்பட்டு விடுமானால் அதனை நீக்குவதில்லை என்று வெள்ளைவாரனார் கூறுகிறார். வெள்ளைவாரனாரது கருத்தே பொருந்தும். நான் சொல்றேன் பாருங்க, அதாவது இயற்கை புணர்ச்சி அப்படின்னா 2 பேருமே சந்திச்சுக்கிறாங்க, அதுக்கு ஒரு ஆள் தேவையில்லை. ஒரு வழி. இடந்தலைப்பாடு, இடந்தலைப்பாடுன்னா அதாவது எந்த இடத்துல எங்க இருந்து எப்படி ஏற்பாடு நடக்காமலேயே எந்த ஏற்பாடும் பண்ணாம 2 பேரும் சந்தித்துக் கொள்வது 2. 3வது பாங்கன் கூட்டம், அதாவது தோழனோடு சேர்றது, தோழன் வந்து கூட்டி விடுறது. இந்த 3 நாள்களிலும் தோழியின் துணை ஏற்பட்டு விடுமானால் அதனை நீக்குவதில்லை, அவ்வளவுதான். ஆனால் வெள்ளைவாரனாரது கருத்தே, அதாவது அதை சரியா வரும், வெள்ளைவாரனாரது கருத்தே பொருந்தும் என்று சிவலிங்கனார் கூறுகின்றார். எனக்கும் அந்த கருத்தே பொருத்தமானதாக தோன்றுகிறது. இல்லைன்னா நீங்க முடிவு சொல்லுங்க. இல்லைன்னா அந்த 3 நாள் பொருந்தலையே, மற்றதெல்லாம் பொருந்தல பாருங்க. அதாவது பாங்கனின் துணை இல்லாமல் 3 நாள்கள், இங்க அவர் பாருங்க, முன்னாள் அல்லது துணையின்றி கடியாது. 3 நாள் யாருடைய துணையும் இல்லாம சந்தித்துக் கொள்வார்கள் சொல்றாரு அவர். அந்த 3 நாள் இப்படிதான் வரும், இயற்கையா 2 பேரும் சந்தித்துக் கொள்வது. அதுக்கு யாருடைய துணையும் தேவையில்லை. அதுதான் அதுதான் இயற்கை புணர்ச்சி, இடந்தலைப்பாடு, திடீரென்று சந்தித்துக் கொள்வது, பாங்கன் கூட்டம், இது ஒண்ணுதான் ஒரு பாங்கனால தோழனால கூடுது. 3 நாள் வீட்டு விளக்கு நாள், வீட்டு விளக்கு நாள், அவ்வளவுதான். அது தொடக்க பூ பெய்தது இல்லை, இந்த மாதத்தில் வருகின்ற 3 நாள். சரி, அடுத்து தலைவியின் இயல்பு 1069 பன்னூறு பாருங்க ஐயா. பன்னூறுன்றாரு அப்படின்னா என்ன? 10 100. தொல்காப்பியரே பன்னூறுன்றாரு. பல 100 தான் பன்னூறு, இங்க 10 100 தான் சொல்றாரு அவர்.
பன்னூறு வகையினும் தன்வையின் வரும் நன்னய மருங்கில் நாட்டம் வேண்டலில் துணை சுட்டும் கிளவியது ஆகும் துணையோர் கருமம் ஆகலான. தலைவிக்கு நிகழ்கின்ற மாற்றங்களை பல்வேறு வகைகளாலும் அவ்வப்போது ஆராய்ந்து அதற்கு ஏற்றவாறு செயற்படுதல் தோழியினுடைய கடமை என்பதனால் தலைவிக்கு பல வகையிலும் உதவுகின்றவள் தோழியே என்பதனாலும் தலைவி இடந்தலைப்பாட்டின் பின்னரோ பாங்கனின் கூட்டத்தின் பின்னரோ தலைவனிடம் தனக்கு தோழி இவள்தான் என்று தலைவனிடம் தோழியை சுட்டிக்காட்டி கூறுவாள். பாருங்க, தோழியை அறிமுகப்படுத்தி வைக்கிறார் தலைவி. ஏற்கனவே சந்திச்சுக்கிட்டாங்க. இந்த பன்னூறு வகையிலும் என்பது நீங்க சொல்றது பல நூறு வகை. அதுதான் பன்னூறு வகையினும் தலைவியின் வரும் நன்னய மருங்கில் நாட்டம் வேண்டலின் துணை சூட்டு கிளவியது ஆகும். தலைவி அந்த தோழியை சுட்டி காட்டுறா, இவதான் எனக்கு துணையானவள், துணையோர் கருமம் ஆகலான. என்ன காரணம்? ஏதாவது வேணும்னா அவளை கேட்டு தெரிஞ்சுக்க, சந்தித்துக்கொள் என்று பொருள். அப்புறம் செவிலித்தாயின் இயல்பு 1070 ஆய்பெரும் சிறப்பின் அருமறை கிளத்தலின் தாய் எனப்படுவோல் செவிலியாகும். தலைவி தான் ஏற்றுக்கொண்ட மிகச் சிறப்பான களவு ஒழுக்கத்தினை நற்றாயின் இடத்தில் கூறுதல் மரபில்லை. பாருங்க, நேரா போய் பெற்ற தாய் கிட்ட சொல்ல மாட்டாங்க என்பதனால் முதலில் செவிலி தாயினிடத்தில் தான் தலைவி கூறுவாள். செவிலி தாயே நற்றாய்க்கு கூறுவாள். அருமறை என்பது களவு ஒழுக்கம். இந்த அருமறைனா வேதம்னு போயிடாதீங்க, களவு ஒழுக்கம், அதாவது மறைவாக ஒழுகிறது. அருமறை என்பது இங்கே களவு ஒழுக்கம். இங்க சிலரு அருமறைனா வேதம்னு பொருள் எழுதுவான். அதுக்கடுத்து தோழியினது இயல்பு 1071 தோழி தானே செவிலி மகளே. இப்ப யாருங்க தோழி? யாருன்றத சொல்றாரு பாருங்க. தோழி யாருன்னா செவிலி தாயினுடைய மகதான். தலைவிக்கு தோழியாக அமைந்திருப்பவள் செவிலித்தாய்க்கு மகளே ஆவாள். தலைவிக்கு செவிலித்தாய் என்பவள் தோழிக்கு நற்றாய் ஆவாள். இது அப்படியே தொடர்றாங்க அந்த குடும்பம். ஆமாங்க, அவள்னாக்கா முறை, அதானே முறை. முறைன்னா அதானே, ஆகுவது தானே, அவதானங்க. ஆவாள்லாம் அதான், அவளே தான். ஆவாள்லாம் இனிமே ஆவாள் இல்லை, ஆனவள் அர்த்தம். நீங்க ஆவாள்ன்றது எதிர்காலம், நான் சொன்னது ஆனவள் தான். செவிலியினுடைய மகதான் தோழி, நற்றாயினுடைய மகதான் தலைவி. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். தலைவிக்கு தோழியாக அமைந்திருப்பவள் செவிலித்தாய்க்கு மகளே ஆவாள். தலைவிக்கு செவிலித்தாய் என்பவள் தோழிக்கு நற்றாய் ஆவாள். நற்றாயின் தோழிதான் செவிலித்தாய். செவிலித்தாய் வளர்ப்பு தாய், நற்றாய் பெற்ற தாய். தோழியே சிறந்த துணை. பாத்தீங்களா? எந்த நூல்? பன்னூறா? 5 இணை 70. 5 இணை 70, 5 இணை 50ன்னு ஒண்ணு இருக்கு. 2 நூல் இருக்கு. அது வேற. அது திணைமொழி வேறு. திணைமொழி 50, திணைமொழி 70, 5 இணை 50ன்னு ஒண்ணு இருக்கு.
அது திணைமொழி எழுபதுல தான் அந்த அருமையான ஒரு பாட்டு இருக்குது. அந்த ஆணையே பார்த்தான், பெண்ணையே பார்த்தான்ற செய்தி திணைமொழி 70 தான் இருக்கு. அந்த 18 நூல்கள்ல திணைமொழி 70ன்னு ஒரு நூல். அது என்ன ஒண்ணுன்னா, இந்த தலைவனோட தலைவி போயிட்டான், எல்லாரும் ஒரு வழியா தேடிட்டு போறாங்க. நற்றாய் ஒரு வழி, செவிலித்தாய் ஒரு வழி, தோழி ஒரு வழி தேடிட்டு போறாங்க. அப்படி தேடிட்டு போகும்போது செவிலித்தாய் போற வழியில 2 பேர் எதிர வர்றாங்க. அது வயது முதிர்ந்தவங்க, பெரியவங்க, கணவனும் மனைவியுமா வராங்க. இந்த செவிலித்தாய் கேட்கிறா, அந்த வெண்பா நினைவில்லை, 4 வடிதான், நேரிசை வெண்பா. இந்த மாதிரி என்ன அடையாளம் எல்லாம் உடைய ஒரு ஆணும், இன்னும் நம்ம அடையாளம் எல்லாம் ஒரு பெண்ணும் எதிர போறாங்களா அப்படின்னு அந்த ஆணை பார்த்து கேட்கறாங்க அந்த அம்மா. இல்லையா, இதுல இருக்கியா, திணைமொழி 70 இருக்கு. அந்த ஆள் சொல்றாரு, நீ சொன்ன அடையாளம் எல்லாம் உடைய ஆணை நான் பார்த்தேன், பெண்ணை இவ பார்த்தாளான்னு கேளுன்னு மனைவியை காட்டுறாரு அவர். பண்பாடு பாருங்கயா, 2 பேரும் ஒன்னாதான் போறாங்க. அவர் சொல்றாரு, நீ சொன்ன அடையாளம் எல்லாம் உடைய ஆணை நான் பார்த்தேன், நீ சொன்ன அடையாளம் உடைய பெண்ணை இவ பார்த்தாளான்னு கேளுன்றாரு பக்கத்துல மனைவி கிட்ட. அந்த அம்மாவும் ஆமாம் பார்த்தேன்ற. என்ன தெரியுது, ஆணைதான் பார்த்திருக்கான், பெண்ணை தான் பார்த்திருக்கு. இந்த பண்பாடு தமிழ்நாட்டுல இருக்குது. பார்த்தாலும் சொல்லல, பார்க்காம இருக்குமா, 2 பேரும் சேர்ந்து போறாங்க. சரி, அது திணைமொழி 70 இருக்கு. சரி, அடுத்து தோழியே சிறந்த துணை. இப்ப பாருங்க, தலைவிக்கு யாரா இத்தனை பேர் இருந்தாலும், பெற்ற தாய் இருந்தாலும், நற்றாய் இருந்தாலும், செவிலித்தாய் இருந்தாலும், யார் இருந்தாலும் தோழிதான் சிறந்த துணை. 1072 சூதலும் உசாத்துணை நிலைமையில் ஒளிமே. மேலே கூறப்பெற்ற தோழி தலைவியினது நன்மை தீமைகளை ஆராய்ந்து அறிகின்ற நல்ல துணையாக விளங்குபவள் தோழியே. தலைவியினுடைய இன்பத்தினையும் துன்பத்தினையும் கேட்டறிந்து அதற்கு வேண்டியவற்றை செய்வதனால் தலைவிக்கு தோழியே சிறந்த துணையாக விளங்குகின்றாள். சூழ்தல் என்றால் ஆராய்தல், உசாத்துணை என்பது இன்ப துன்பங்களை கேட்டறிதல். உசாத்துணை அதாவது உசாவி கேட்டு அறிதல். அடுத்து தோழியினது ஆற்றல். பாருங்க, தோழியை இவ்வளவு நேரம் கூட்டுன்னு சொன்னாரு, தோழியினுடைய ஆற்றலை சொல்றாரு பாருங்க. 1073 குறை உற உணர்தல், முள் உற உணர்தல், இருவரும் உள் வழி அவன் வரவு உணர்தல் என மதி உடம்படுதல் ஒரு மூவகைத்தே. களவு ஒழுக்கம் என்பது பாருங்க ஒரு மூவகைத்தே. ஒரு 3 தான் பிரிக்கணும், அது சரி. ஒரு மூவகைத்தே. களவு ஒழுக்கம் என்பது தோழிக்கு கூட தெரியாமல் அதற்கு முன்னதாகவே தொடங்கிவிடும். இதுதான் இயற்கை. ஒரு நிலையில் துணை தேவைப்படும் போது தோழியினது துணையை நாடுவான் தலைவன். அப்பொழுது உதவியை வேண்டி வருதல், தலைவியினது குறிப்பை கண்டு உணர்தல், தோழி தலைவி இருவரும் இருக்கும் போது தலைவனின் வரவை அறிதல் உணர்தல் என 3 நிலைகளிலும், அதான் ஒரு 3. தலைவியினது காதலை தோழி உணர்ந்து கொண்டு அந்த களவினுக்கு தோழி துணையாக இசைந்திருத்தல் மதி உடம்படுதலாகும். மதினா புத்தி தான். இங்கே அவ புத்தியில கேள்வி ஏற்பட்டு உடன்படுறா சந்திக்கிறதுக்கு. காரணம், இவனை பல முறை இருக்க வச்சு, அழ வச்சு, செஞ்சு கேட்க வச்சு கடைசியில உடன்படுறான் தோழி.
தோழியின் முயற்சி பாருங்க. 1074 அன்ன வகையான் உணர்ந்த பின் அல்லது பின்னிலை முயற்சி பெறாள் என மொழிவ. இதிலையும் கட்சியினர் சொல்லாது, நான் சொல்லல, எனக்கு முன்னாலேயே சொல்லி இருக்காங்கன்ற. தலைவன் தலைவி இருவரின் கருத்தினையும் மேலே கூறப்பெற்ற அம்மூன்று வகைகளாலும் உணர்ந்து கொண்ட பிறகுதான் தோழி புணர்ச்சிக்கு உடன்படுவாளே தவிர தலைவன் தன்னிடம் இறந்து நிற்கின்றானே என்று அந்த முயற்சிக்கு தோழி இடம் தர மாட்டாள். என்னதான் கெஞ்சி கூத்து காணாலும் விடுறதில்லையா. அவளிடத்திலும் கேட்டுக்கொண்டு அவளுடைய உடன்பாட்டையும் பெற்று பிறகு இவன் நல்லவனா கெட்டவனா, இவன் வந்து வரவானான்னா வராம இருந்துடுறானா, இப்ப எல்லாம் சோதிச்சு கடைசியா விடுறான். உணர்ச்சிக்கு உடன்படுவாளே தவிர தலைவன் தன்னிடம் இறந்து நிற்கின்றானே, அதாவது செஞ்சு கேட்கின்றானே என்று அந்த முயற்சிக்கு தோழி இடம் தரமாட்டாள் என்று வாழ்க்கையை நன்குணர்ந்த சான்றோர் கூறுவர் என்கிறார் தொல்காப்பியர். அதெல்லாம் வேற இருக்கும், நான் புதுசா சேர்த்து நிற்பேன். அப்புறம் வழிப்படுத்துதல் 1075 முயற்சி காலத்து அதற்பட நாடி உணர்த்தல் ஆற்றலும் அவள் வகினான. அது அவளுக்குரியதுன்னு அர்த்தம். தலைவன் தலைவியை கூடுவதற்கு முயற்சியினை செய்யும் காலத்தில் தலைவியினது உள்ள கருத்தினை கேட்டு அறிந்து கொண்டுதான் அவ்விருவரின் உணர்ச்சிக்கு வகை செய்து கொடுப்பது தோழியினது பெரும் முயற்சியாகும். அதாவது அவளுடைய பெரும் திறமையாகும், சாதாரணமா இல்லை என்றார். அவளை லேசுல அவளை சந்திக்க விட மாட்டா தோழி. அதுக்கு அடுத்து இரவு குறியும் பகற்குரியும். ஐயா நீங்க கேட்டது 1076 குறியெனப்படுவது இரவிலும் பகலிலும் அறிய தோன்றும் ஆற்றது என்ப. ஆற்றுனா வழி. குறி என்பது என்று சொல்ல பெறுவது தலைவனும் தலைவியும் சந்தித்துக் கொள்ளுகின்ற இடமாகும். அது இரண்டு வகைப்படும். ஒன்று பகலில் சந்தித்துக் கொள்வது, இதனை பகற்குறி என்பர். மற்றொன்று இரவு குறி, இது இரவில் சந்தித்துக் கொள்ளும் இடம், இதனை இரவு குறி என்பர் என்று வாழ்வியலை நன்குணர்ந்த சான்றோர் கூறுவர் என்று தொல்காப்பியர் கூறுகின்றார். அடுத்து வருது, அதனால்தான் நான் இந்த விளக்கலை சொல்றேன். இரவு குறிக்கு உரிய இடம் 1077 இரவு குறியே இல்லத்து உள்ளும் மனையோர் கிளவி கேட்கும் வழி அதுவே மனையகம் புகா காலையான. இரவு குறி என்பது இரவில் தலைவனும் தலைவியும் சந்தித்துக் கொள்ளும் இடமாகும். அந்த இடம் தலைவியினது இல்ல தோட்டத்திற்கு உள்ளேயே யாரும் வராத போது நிகழ்தலாகும். தலைவியின் வீட்டில் உள்ளோர் பேசிக்கொள்வதனை காதால் கேட்டுக்கொண்டே சந்தித்துக் கொள்ளுவதாகும். எவ்வளவு நெருக்கமா இருக்காங்க பாருங்க. காதால் சொல்லலாம், காதில் சொல்லலாம், தப்பு இல்லை. காதால் கேட்டுக்கொண்டே சந்தித்துக் கொள்ளுவதாகும். அதாவது இந்த அதாவதுன்னு பல இடத்துல நான் கூட முதல்ல எழுதிட்டு இருக்கேன். அதாவது தான் சரி, அது அதாவது இல்லை. ஏன்னு கேட்டா அந்த அத்து என்பதுதான் சுட்டு. அது கூட நான் எழுதி வேணா காட்டுறேன். ஏன்னா ரொம்ப பேர் தப்பு பண்றாங்க. அதாவதுன்னு அறிஞர்களே எழுதுறாங்க. இதை வரும், இந்த அதாவது என்பது சரியில்லை. அத்து ஆவதுதான் அது. இந்த அத்து ஆவது என்ன ஆகும்,
இதான் ஆகும். எப்படி அதாவது வரும்? ஆயுதம் போறதுக்கு வழி இல்லை. ஏன் இல்லைன்னா உயிர் வர்றதுனால ஆயுதம் போவாது. அதான் உயிரெழுத்து வருது. அதாவது பாருங்க, பாருங்க, இந்த அதுதான் சொல்லு, இதுதான் சுட்டு, அது இல்லை. இந்த அது என்ன ஆகும்ன்றான்னா உயிர் வந்தா ஆயுதம் அப்படியே இருக்கும். பாருங்க, ஆவது 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 இல்ல இல்ல இது அப்படியேதான் இருக்கும். ஏன்னா ஆடுன்னு வந்தா அதுல உயிர் எழுத்து இருக்குது, அது ஆடுதான். அது ஆடு இல்ல. இப்போ ஆயுதம் போயிடும். அது போலதான் இது. அதாவது அக்கு என்பதுதான் சொல்லு, சுட்டு உயிர் வந்த ஆயுதம் அப்படியே இருக்கும், உயிர்மை வந்தா ஆயுதம் கெடுன்றாரு தொல்காப்பியர். இப்போ ஆயுதம் கெடுறதுனாலதான் அது ஆகுது. ஏன்? உயிர்மை வந்திருக்கு, அதனால். இது உயிர் வந்திருக்கு, அதனால ஆயுதம் போகல. அதே மாதிரி இங்கே அத்து என்பது சுட்டு, ஆவது என்பது உயிர் எழுத்துல வந்துருக்கு. எப்படி ஆயுதம் போகும்? எல்லாரும் அதாவதுன்னா எழுதுகிறான். பேசும்போதாவது பேசும் போட்டோம், எழுதும்போது கூடமா எவ்வளவோ சிக்கல் பண்ணி வச்சிருக்கணும். பத்துதான் சரி, அதுதான் பத்து ஆகுனா உயிர்மை வந்தா தானா போயிடுது, ஆயிரம் போயிடுது. அதுதானே பத்து ஆகுது. பத்து ஒன்றுன்னா வரணும். அதானே பத்து ஒன்றுன்னு ஆகிட்டாங்க. பத்து ஆகி அது பத்து ஆகி பத்து ஆகிடுச்சு. ஒன்றுன்னு பத்து ஒன்றுன்னு வரணும், அப்படியே உயிர் இருக்கணும். சரியா நீ கேட்டது? சரி. இப்போ இரவுக்குறிக்கு உரிய இடம் 1077 இரவுக்குரிய இல்லத்துள், அதான் சொல்லிட்டேன். சரி. இரவுக்குறி என்பது இரவில் தலைவனும் தலைவியும் சந்தித்துக் கொள்ளும் இடமாகும். அந்த இடம் தலைவனது இல்ல தோற்றத்திற்கு உள்ளேயே யாரும் வராத போது நிகழலாகும். தலைவியின் வீட்டில் உள்ளோர் பேசிக் கொள்வதனை காதால் கேட்டுக்கொண்டே சந்தித்துக் கொள்வதாகும். அதாவது மனைக்கும் மனையினது மதிலுக்கும் அருகில் நிகழ்தலாகும். மனைக்கு உள்ளதான், ஆனா மனைக்கு உள்ளேயே இருந்தாலும் மதில் ஓரமாக இருப்பார்கள். வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க பேசுறதை இவங்க கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அப்படி நடக்கும் அவங்களுடைய காதல்.